இன்றைக்கு நாம ஹெல்த்தியான கேழ்வரகு சப்பாத்தி, டேஸ்டான தக்காளி தொக்கு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னே ஜிகே கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெயை சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கங்க. நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு தக்காளி, நான் 4 தக்காளியை மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன். அரைச்சி சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லா இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், சீக்கிரம் ஆகிடும். தக்காளி வதங்க நேரம் ஆகும் இல்லைங்களா, சீக்கிரத்தில் வதங்கிடும். இப்போ இதுக்கு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலாத்தூள், 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, 2 வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணியை மிக்சி ஜாரை கழுவி அதில் சேர்த்துக்குங்க. கொஞ்ச நேரத்தில் தொக்கு ரெடி ஆகிடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி மட்டும் இல்லை, தோசை இட்லியோட கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்திக்கு 1 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் அளவு தண்ணியை கடாயில் சேர்த்து தேவையான அளவு உப்பை சேர்த்து தண்ணி கொதித்ததும் இந்த மாவை அதில் சேர்த்துக்கலாம். தண்ணியை மாவு ஃபுல்லாக இழுத்துடும். 2 கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி தட்டில் பரப்பி ஆற வச்சு சாதாரண தண்ணியில், சுடு தண்ணியில் சாதாரண தண்ணியை சேர்த்து நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பிசைஞ்சிக்கங்க. மணக்கட்டையில் கேழ்வரகு மாவை தூவிட்டு திரட்டுங்க. அப்போ தான் நல்லா திரட்ட வரும் மெலீஸாக. கேழ்வரகு மாவு தூவி திரட்டுங்க. ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியானது. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. தோசைக்கல் காஞ்ச உடனே இதை 2 பக்கம் வேக வச்சு கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து சுடணும். இப்போ இதுக்கு முன்னாடி எந்த எண்ணெயும் நாம் சேர்க்கலை. கல் காஞ்சதும் சப்பாத்தியை சேர்த்துடலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கங்க. மறுநாள் கூட நல்லா இருக்கும். சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும், மாறவே மாறாது. ரொம்பவே ஹெல்த்தியானது. இந்த தக்காளி தொக்கோட சேர்த்து சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த தக்காளி தொக்கையும் சப்பாத்தியும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சேனல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.